இதுக்கு ஏதாவது சான்று உண்டான்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஜெயதேவருடைய அஷ்டபதி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேள். அதில் முதல் ஸ்லோகம், மேகைர் மேதுரம் அம்பரம் வனபுவஷ்யாமஸ்தமால துருமைஹி நக்தம் பீருரயம் கிரகேச்ச ததிமம் ராதே கிரகம் பிராப்பய இத்தம் நந்த நிதேசதச்சலிதயோஹோ பிரத்யத்வ குஞ்சத்ருமம் ராதா மாதவயோர் ஜெயந்தி யமுனா கூலே ரகக்கேளையா. என்ன அர்த்தம்னா, ஒரு சின்ன கதை சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் ஃபிலாசபியாக பேசிட்டோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் கதை பேசணும். கிருஷ்ணனுக்கு 2 வயசு. இது ஜெயதேவர் பாடக்கூடிய வரலாறு. கிருஷ்ணனுக்கு 2 வயசு. ஒரு நாள் நந்தகோபர் என்ன பண்ணுறார், தன்னுடைய தோட்டத்தெல்லாம் அப்படியே மேற்பார்வை சூப்பர்வைஸ் பண்ணணுங்கிறதுக்காக புறப்படுறார். கிருஷ்ணன் சொன்னான், நானும் கூட வருவேன்னா. நந்தகோபர் சொன்னார், டே உனக்கெல்லாம் வெளியில் பழக்கம் இல்லை, திடீர்னு ஏதாவது மேகம் இருட்டினா நீ பயப்படுவ. கிருஷ்ணனுக்கு இருட்டுன்னா பயமா? யாருக்கு? அவனுக்கா? சும்மா அதெல்லாம் நடிப்பு. இருட்டுனா நீ பயப்படுவ, வேண்டாம்ப்பா, நான் மத்தியான நேரம் தான் போகிறேன், இருந்தாலும் வானத்தில் கருப்பு மேகம்லாம் வந்தால் இருட்டி எடுத்து நீ பயப்படுவ, சரிப்பட்டு வராது, நீ வீட்லேயே இருன்னார். கிருஷ்ணன் சொன்னால், முடியவே முடியாது, போய்த்தான் தீருவேன்னா. உடனே அவன் அம்மா யசோதை சொன்னா, அது பர்றா, உங்கள் அப்பா ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷன். பாருங்க, அந்த நாள்லேருந்து ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு அந்த பேர் தான் வச்சுருக்கா. உங்கள் அப்பா பொறுப்பு இல்லாத மனுஷன், அவரை நம்பி உன்னை அனுப்பி வச்சேன்னா போயிட்டு திரும்ப வரும்போது கிருஷ்ணன் எங்கன்னு இங்கே கேட்டுருப்பார், உன்னை அழிச்சுன்னு போனேங்கிறத கூட மறந்துடுவார், இவரை நம்பி நான் அனுப்ப மாட்டேங்கிறான். கிருஷ்ணனோ போய்த்தான் தீருவேங்கிறான். நந்தகோபர் பார்த்தார், அது என்ன பொறுப்பு இல்லாதவங்கிறது, நான் அழிச்சுன்னு போயே தீருவேன்னு அவர் கட்சி மாறிவிட்டார். ஒரே சண்டை நடந்துருக்கு. அப்போ தான் ஏத்த வீட்டிலேருந்து ராதை வராளம். விஷபானு என்ற ஒரு ஆயனுடைய மகள் ராதை. அப்போ ராதைக்கு எத்தனை வயசுனா 18 வயசாம். என்னடா உபன்யாசம் பண்ணுற, கிருஷ்ணனுக்கு 2 வயசு, ராதைக்கு 18 வயசு. ஆமாம், ராதை வரா. என்ன மாமா ஒரே சண்டையாக இருக்கேன்னு கேட்டா. அப்போது நந்தகோபர் சொன்னாராம், இல்லை கிருஷ்ணன் கூட வருவேங்கிறான், யசோதை அனுப்ப மாட்டேங்கிறா, இதுதான் சண்டை. ராதை சொன்னா, அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் கிருஷ்ணனை, என் இடுப்பில் தூக்கி வச்சுக்கிறேன், என்னோட அனுப்புங்களேன். யசோதை பார்த்தா, எங்கள் ஆத்துக்காரரை தான் நம்ப முடியாது, ராதை பொறுப்பான பொண்ணு, உன்னை நம்பி கிருஷ்ணனை அனுப்புகிறேன், ஓகேன்ட்டா. இப்போ ராதை கிருஷ்ணனை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறா. 18 வயசு ராதை 2 வயசு கிருஷ்ணனை தூக்கி இடுப்பில் வச்சுட்டா. நந்தகோபரோட போகிறா. தோட்டத்தெல்லாம் ஒரு பார்வையிடுறார். ராதை கிருஷ்ணனும் சேர்ந்து பார்வையிட்டுட்டே இருக்கா. எதிர்பார்த்தபடியே வானத்தில் கார் மேகம் வந்துடுத்து. கிருஷ்ணன் அழ ஆரம்பிச்சிட்டான், அப்பா இருட்டி எடுத்து நான் வீட்டுக்கு போகணும்னா. நந்தகோபர் சொன்னார், இதனால தானே அப்போவே உன்னை கூட்டின்னு போக மாட்டேன்னு. நல்ல வேலை ராதை வந்திருக்கா. டேய், எனக்கு இன்னும் வேலை ஜாஸ்தியாக இருக்குது, நீ ஒன்று ராதா, கிருஷ்ணனை நீ வீட்டுக்கு கூட்டின்னு போ, நான் ராத்திரி திரும்பி வரேன்ட்டார்.